இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மாணவர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர். இந்தியாவில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக நடத்தப்படும் நீட் தேர்வு கடந்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. இதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்ற மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார். தமிழக அளவில் சூரியநாராயணன் என்ற மாணவர் 27வது இடத்தை பிடித்துள்ளார். மற்றொரு தமிழ்நாடு மாணவர் அபினித் நாகராஜ் 50வது இடம் பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான நீட் தேர்வு முடிவில் முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் 6 பேர் இடம் பிடித்துள்ளனர். அதே நேரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மாணவி கூட முதல் 100 இடங்களுக்குள் இடம்பெறவில்லை. நடப்பாண்டில் நீட் தேர்வுக்கு 1,40,158 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 76,181 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதய நோய் மற்றும் இரத்த நாள நோய்களில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவராவதே தனது கனவு என நீட் தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்ற நெல்லையைச் சேர்ந்த மாணவர் சூரியநாராயணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 நெல்லை செய்தியாளர் சிவமணி மாணவர் சூரியநாராயணனுடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த வெற்றி கடவுள் கொடுத்துற ஒரு பிளெஸிங்கா நான் பார்க்குறேன். எல்லா டீச்சர்ஸோட பிளெஸிங், எல்லா கடவுளோட அருள் முக்கியமாக வேணும், டீச்சர்ஸோட ஆசீர்வாதம் முக்கியமாக வேணும், பெற்றோர்களோட மோட்டிவேஷன் எல்லாம் சேர்ந்து நானும் உழைச்சதுனால இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். கிடைச்சி அகில இந்திய அளவில் 27வது இடம். நீங்கள் தமிழகத்தில் முதலிடத்தில் வருவீங்கன்னு நினைச்சீங்களா? எவ்வளவு மதிப்பெண்கள் கிடைக்கும்னு நினைச்சீங்க? உங்களுக்கு நீங்கள் எழுதின தேர்வுக்கு சரியான மதிப்பெண்கள் தான் கிடைச்சிருக்கு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இந்த ஆண்டு தேர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டது. எப்படி பார்க்குறேன்? நான் ஆல் இண்டியா ரேங்க் 1க்கு தான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. ஆனால் பேப்பர் கஷ்டமானது, மார்க் கொஞ்சம் குறைஞ்சதுனால சரி அப்போ ரேங்க் 200க்கு மேலே போகும்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை விட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் சரி அப்போ கடவுள் நம்மளுக்கு எப்படியும் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாங்கன்னு நினச்சேன். உங்களுடைய எய்ம் அடுத்தால் என்னவாக இருக்கிறது? இங்கே எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கிறீங்க? நான் எய்ம்ஸ் டெல்லி சேர்ந்து அதில் யூஜி முடிக்கணும். அதுக்கப்புறம் எய்ம்ஸ் டெல்லியிலே ஃபுல்லாகவே படித்த ஒரு நல்ல கார்டியாலஜிஸ்ட் அல்லது நியூராலஜிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்.